மகளின் முடிவு. ரகுவரன் அப்பொழுதுதான் பணி முடிந்து வீட்டுக்கு நுழைய காலை வைத்தவரின் காதில் மனைவி சங்கீதாவின் சத்தம்தான் முதலில் கேட்டது. யாரை இவ்வளவு வேகமாக திட்டுகிறாள்? யோசனையுடன் உள்ளே நுழைந்தவனுக்கு ஆச்சரியம். மகள் பரிமளாவே தான் அப்படி திட்டிக் கொண்டிருக்கிறாள். இதுவரை மகளை அவள் இப்படி திட்டியதை பார்த்ததே இல்லை. அவளும் அம்மாவை எல்லா விஷயங்களும் அனுசரித்து போகவள் ஆயிற்றே. வியப்புடன் மகளின் முகத்தை பார்த்தான். அங்கே இவள் சத்தம் போட்ட அளவுக்கு பரிமளா எதிர்வினை எதுவும் காட்டாமல் அழுத்தமாய் நின்று கொண்டதை கண்டான். இவனை கண்டவுடன் அவளது புருவம் சற்று விரிந்ததே அன்றி அம்மாவின் பேசும் பேச்சுக்களுக்கு அழுகையோ ஆத்திரத்தையோ காட்டாமல் இயல்பாக வைத்து கொண்டிருந்தாள். அது மட்டுமல்ல, அம்மாவை குற்றச்சாட்டு பார்வையை கூட காட்டவில்லை. ஆனால் மனைவி இவனை கண்டவுடன் மேலும் சற்று குரலை உயர்த்தி மீண்டும் 4-5 வார்த்தைகளை பேசி முடிக்கும்போது, எல்லாம் உங்க அப்பா கொடுக்கிற செல்லம் என்று முத்தாப்பாய் ஒரு வார்த்தையில் முடித்துவிட்டு இவனுக்கு காஃபி கலக்க உள்ளே சென்றாள். அவள் அப்படி அமைதியாய் சமையலுக்குள் நுழைந்தவுடன் சோவென மழை பெய்து ஊர்ந்தது போல் இருந்தது ரகுவரனுக்கு. வந்து 5 நிமிடத்துக்குள்ளேயே இவனுக்கு இப்படி இருந்தது என்றால் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாவது இருக்க வேண்டும். அம்மாவின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த பரிமளாவுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும்? அங்கிருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அவளை கூர்ந்து நோக்கினான். அவள் தலையை சற்று குலுக்கிக் கொண்டு அவன் அருகில் வந்தாள். ஏன் அம்மா உன்னை அப்படி பேசிட்டு போறா? ஒண்ணுமுல்ல என்று முடிக்கும்போது ஏதோ இருக்கிறது என்று புரிந்தது அவனுக்கு. அதற்கு தகுந்தால் போல் அவனது கேள்விக்கு பதிலளிக்க விதமாக காஃபியை கையில் கொண்டு வந்தவாறே, அவள் எதுவும் சொல்ல மாட்டா, கல்லூரி மங்க மாதிரி நிற்க சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் நிற்பா. குற்றச்சாட்டியபடி வந்த சங்கீதாவிட நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கிறியா? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அவளை எதுக்கு கேட்குறீங்க? என்கிட்ட கேளுங்க. இது வரைக்கும் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க்கை தவிர என்னைக்கு குறிச்சலா வாங்கிட்டு வந்ததே இல்லை. இப்போ பாருங்க, கிளாஸில் 3rd ரேங்க் வாங்கிட்டு வந்திருக்கிறா. கேட்டா கல்லூரி மங்க மாதிரி நிற்கிறா. நல்லா தான் எழுதுனேன்னு சொன்னாலே. என் மனைவியின் குரலில் இவளே தேர்வு எழுதி மார்க்கு குறைந்து போன ஆற்றாமையே அழுகையாய் தெரிந்தது. இவ்வளோதானே? 8வது படிக்கும் பெண் ஒரு தடவை மதிப்பெண் குறைந்து பின்தங்கிவிட்டால் உடனே அவளை கண்டிப்பதா? மனம் கேட்காமல் மனைவிடம் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இது வரைக்கும் அவ நல்ல மார்க் எடுத்துட்டு தானே இருக்கிறா. இந்த தடவை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதுக்கு போய் ஊரே கேட்குற மாதிரி இப்படி கூப்பாடு போட்டு அவளை இம்சப்படுத்துகிற. ஆமாம், உங்களுக்கு என்ன, நானும் வீட்டுக்கு வந்தா எல்லாம் கிடைச்சிது. இவளை பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் வேலை முடிச்சு வரும்போது கூட்டிகிட்டு வந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் அவள் கூடவே உட்காந்து என்னென்ன கிளாஸில் நடந்துச்சுன்னு அன்னன்னைக்கு பாடங்களை படிக்க வச்சு கேள்வி கேட்டு பதிலை வாங்கி அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் சமைச்சு போட்டு மூச்சு விடாமல் மறுபடியும் பேசிக்கொண்டே போனாள். உங்களுக்கு என்ன, நீங்கள் பேசுவீங்க. 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் உடனே காஃபி, அப்புறம் பேப்பரை எடுத்து வச்சு உக்காந்துக்கிறது. புள்ள என்ன படிக்கிறா, என்ன செய்கிறா, எதுனா தெரியுமா? அவளின் தாக்குதல் இப்பொழுது இவன் மேல் பாய். இவன் சட்டென அமைதியானான். இவனால் முடிந்த அளவுக்கு அவளுக்கு ஒத்தாசை செய்து கொண்டுதான் இருக்கிறான். இப்போது அதை சொல்லி காட்டினால் வீண் சண்டைதான் வரும். பிறகு அவள் மகளை கண்டித்து பேசியதற்கு பலன் இல்லாமல் போய்விடும் நினைத்தவன் அமைதியாகவே காஃபியை குடிக்க ஆரம்பித்தான். மனைவி சமையலறையில் ஏதோ உருட்டு சத்தம் எங்கிருந்ததே கேட்டது. அமைதியால் டேபிளில் உட்கார்ந்து ஏதேனும் கவிதை எழுதலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ரகுவர் எதிரில் பரிமளா வந்து அமர்ந்தாள். ஒரு நிமிடம் அப்பாவையே கூர்ந்து பார்த்தவள், சாரி டாட், அம்மா கிட்ட இருந்து உனக்கும் திட்டு வாங்கி கொடுத்துட்டேன். சேச்சா, என்னடா இப்படி சொல்லிட்டேன்? ஏதோ ஒரு தடவை இப்படி நடந்துச்சுன்னு உங்கள் அம்மா சத்தம் போடுறானா, அதை கண்டுக்காம விட்டுடலாம். என்ன சரிதானே? அவளை பார்த்து கேட்கும். சாரி டாட், நான் இனிமே எப்போவும் செகண்ட் இல்லாட்டி 3rd ரேங்க் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வியப்பாய் இருந்தது ரகுவனுக்கு. என்னடா இப்படி சொல்கிற? எல்லாரும் முதல் ரேங்க் தான் வாங்க ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நீ அப்படியே டேர்ன் அடித்து முதல் ரேங்க் வாங்குறவ செகண்ட் 3rd ரேங்க் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற. உங்கள் அம்மா உன்னை திட்டான்னு கோபமா? அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத, அன்புடன் சொன்னான். இல்லை டேட், உண்மைதான். அவள் மீண்டும் அழுத்த திருத்தமாய் சொன்னவள். டேட், உனக்கு மைத்திலியை பற்றி தெரியும்ல? யார் மைத்திலி? ஒரு நிமிடம் யோசித்தவன். ஓ,
உன் கூட படிக்கிற பொண்ணு இல்ல, அவங்க அப்பா கூட ஏதோ ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறதா சொல்லியிருக்கிறியே. எஸ் டாட். அவங்க அம்மா கூட அதே மாதிரி பேங்க்கில் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவங்க. சரி, அவங்களுக்கு என்ன? அவங்க 2 பேரும் ரொம்ப சேடிஸ்ட்டாக மைத்திலி கிட்ட படிக்கிற விஷயத்தில் நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் செகண்ட், தேர்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் 2 பேரும் மாறி மாறி திட்டுறது. சில நேரங்களில் அவங்க அப்பா அடிக்க கூட செஞ்சிடுறாங்களாம். 2 பேரும் இவ கூட பேசாமல் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு 2 நாள் இல்லை 3 நாள் இருப்பாங்களாம். இவ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுத பின்னாடி தான் பேசுவாங்களாம். இதெல்லாம் சொல்லி சொல்லி என்கிட்ட அழுவா. நான் என்ன பண்ணுவேன்? உன் கூட நானும் போட்டி போட்டு தான் படிக்கிறேன். அப்பவும் உன் பின்னாடி தான் வரேன். அவ என்கிட்ட சொன்னப்ப நான் அவளுக்கு விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த தடவை அவ தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். பார்க்கலாம் இப்போயாவது அவங்க வீட்டில் இவன் மேலே சந்தோஷமா இருப்பாங்களான்னு. ரகுவனுக்கு சற்றென உள்ளுக்குள் ஒரு குளுமை பரவியது. இவள் வேணுமென்றே தான் மதிப்பெண்ணை குறைவாக பெற்றிருக்கிறாள். அதுவும் தன் தோழிக்காக. இவள் தோழி சொன்னது பொய்யோ உண்மையோ, ஆனால் இவளின் எண்ணம் தூய்மையானது. இதில் நாம் ஒரு கருத்தை சொல்லி அவளை திசை திருப்ப வேண்டாம். அப்புறம் மைத்திரியின் பெற்றோருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். மனதுக்குள் முடிவு செய்தவன் அன்புடன் மகள் தோள் மேல் கை போட்டு, ரொம்ப கிரேட்டா உன்னுடைய எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் உன் படிப்பு ரொம்ப பின்னாடி போகாமல் பார்த்துக்கணும். பரிமளாவின் கண்களில் தெரிந்த பளிச்சென்ற ஒரு மின்னல். தேங்க்ஸ் டாட். ஆனால் அம்மா ஏதாவது சொல்லுவாங்களே. நீ கவலைப்படாத. அம்மா கிட்ட உன்னுடைய எண்ணங்களை சொல்லி புரிய வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஆனால் உன்னோட படிப்பு முதல் ரேங்க் இல்லைனாலும் கீழே இறங்காமல் மட்டும் பார்த்துக்கணும். என்ன சரிதானே? கீப் இட் அப். மகள் சந்தோஷமாய் இருந்து போவதை பார்த்து கொண்டிருந்தான்.